தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்டு அதாவது அன்ரெஜிஸ்டர்ட் டெமோ கார்ஸ் வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு பழைய கார் மார்க்கெட்டில் தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிராண்ட் நியூன்னு சொல்லிட்டு வர்ற இந்த அன்ரெஜிஸ்டர்ட் அதாவது ஃபஸ்ட்டு ஓனரே பார்த்தீங்கன்னா முதல்ல இப்போ வாங்க போகிற ஒரு பையருக்கு தான் வந்து அந்த வண்டி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓனராக உங்கள் பேர் தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஒரு டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷனில் அந்த வண்டி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் ஆகாத ஒரு டெமோ கார் நம்ம வாங்கலாமா, அதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூஸ்டு அதாவது பிராண்ட் நியூன்னு சொல்ல முடியாது, அன்ரெஜிஸ்டர்ட் டெமோ கார்ஸ் நம்ம ஷோரூமில் வாங்கலாமா, அப்படி வாங்கினா என்னென்ன விஷயங்கள் வந்து பின்பற்றணும், என்னென்னதை கேட்டு தெரிஞ்சுக்கணும், என்னென்னதை நம்ம லீகலாக நம்ம பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டெமோ கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சகஜமாக இப்போ ஒரு டெமோ கார் வந்து ஒரு ஷோரூமில் நம்ம எடுக்கிறோம், ஒரு டெஸ்ட் ட்ரைவே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து அந்த ஷோரூமில் நம்ம வாங்க போகிற காருக்குன்ட்டு ஒரு கார் அதே மாடலில் உங்களுக்கு ஒரு டெமோ கார்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க. அதை தான் நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. அந்த வண்டியை நீங்கள் டிரைவ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கான காரை நீங்கள் வந்து புக் பண்ணுறதா ஒரு ப்ரொசீஜர், ஒரு ப்ராசஸ் வந்து போகும். ஸோ இப்போ இந்த டெமோ கார்ஸ் அந்த பர்டிகுலர் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்ஸ் வந்து குறிப்பிட்ட சில நாட்களில் இல்லை புது மாடல் வந்துச்சு அப்படின்னா, இல்லை எமிஷன் நார்ம்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகுது, இப்போ BS4லேருந்து BS6 வந்த டைம், அது மட்டும் இல்லாமல் ஒரு மாடல்லேருந்து இன்னொரு மாடல் நம்ம மாறும்போது, அப்படி இல்லைன்னா இப்போ அந்த ஒரே நம்ம டெஸ்ட் ட்ரைவ் கார் ரொம்ப நாள் வச்சுருந்தா நிறைய கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிரும்ன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு 20,000 இல்லை 30,000 கிலோமீட்டர்ஸுக்குள்ள அந்த காரை வந்து சேஞ்ச் பண்ணி திருப்பி அதே மாடல் அந்த கரண்ட் மாடலே இருந்தால் இன்னொரு டெமோ கார், இன்னொரு புது காரை உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளாக போட்டுட்டு இதை வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த டைம் குறிப்பிட்ட அந்த வண்டி வந்து அந்த டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளாக இருக்கிற ஃபுல் டைமுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி தான் அந்த வண்டி வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க ரோட்ஸில் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷனில் அந்த வண்டி இருக்கிறதால அந்த இன்சூரன்ஸ் பாலிசியோட கவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பராக நம்ம ஆர்டிஓவில் ரெஜிஸ்டர் ஆன ஒரு காருக்கு என்ன ப்ரொசீஜர் நம்ம பண்ணுவோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ப்ரொசீஜர் வந்து அதுலேயும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆட் ஆன் கவர்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணணும், டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன்றது அதில் மென்ஷன் பண்ணி தான் அந்த வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் வண்டி, உதாரணத்துக்கு ஒரு சாம்பிளாக ஒரு வண்டி வச்சு நான் சொல்கிறேன். இப்போ 2021 மாடல் லாஸ்ட், அதாவது 2021 ஒரு ஜூலை இல்லை ஆகஸ்ட்டில் அந்த வண்டி வந்து டெஸ்ட் ட்ரைவுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு 1 இயரில் வந்து அவங்க அந்த வண்டியை சேஞ்ச் பண்ணுறாங்க, ஒரு 15,000 ரன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த வண்டி வந்து இப்போ அதாவது அது விற்பனைக்கு கொண்டு வரும்போது வாங்குறவங்க தான் ஃபர்ஸ்ட் ஓனராக வரும். அந்த டெம்பரரி நம்பரை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி நீங்கள் வந்து அந்த எப்போதும் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி, அதாவது அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அது அன்ரெஜிஸ்டர்ட் கார் தான், உங்கள் பேரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஷோரூமில் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வண்டிங்களில் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வாங்கலாமா அப்படின்னு என்னையே கேட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க் எடுத்த ஒரு ப்ராசஸ். அது என்னையை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது தான் நான் சொல்லுவேன், வாங்க வேண்டான்றதான் என்னோட கருத்தாக இருக்கும். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக நம்மளுக்குன்னு ஒரு வண்டி புக் பண்ணி புதுசாக எடுக்கிறோன்ற பட்சத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட நம்ம தான் அந்த வண்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓனராக இருப்போம், நம்ம தான் அந்த வண்டிக்கு வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறதுக்கு டைமில் ஓட்டினதை தவிர அதுக்கப்புறம் ப்ராப்பராக நம்ம ஃபேமிலி, அதாவது நம்ம ஒரு ஆள் கைப்பட தான் அந்த வண்டி வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுவோன்ற மாதிரி நம்மளுக்கு அந்த வண்டியோட ஹிஸ்ட்ரி, அதாவது அந்த வண்டியோட டிரைவிங் விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ அது வந்து புதுசுன்றதுக்கு அதோட பாலிசி வந்து அந்த மாதிரி போகும். இதே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஷோரூமில் ஒரு 15 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த 15 பேருக்கும் யூஸ் ஆகும். அந்த வண்டி எங்கே போகுது, எங்கே வருது, எந்த ஏரியாவுக்கு டெஸ்ட் ட்ரைவ் போகும், எப்போ எங்கே இருக்கும், எப்போ எந்த மேடு பள்ளத்தில் உள்ள யார் எப்படி ஓட்டுறா, யார் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதெல்லாம் அந்த கணக்கு வழக்கே இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ அந்த வண்டி ஒரு 15,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட சாதாரணமாக நீங்கள் ஒரு புது கார் நீங்கள் வாங்கி ரன் பண்ணிங்கன்னா ஒரு 50,000 கிலோமீட்டர் நீங்கள் என்ன ஓட்டி அந்த வண்டியில் தேய்மானம் இருக்குமோ அந்த தேய்மானத்துக்கு மேலே இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டான தேய்மானம் அந்த 15,000 கிலோமீட்டரில் கண்டிப்பாக அந்த வண்டி வந்து அட்டைன் ஆகிருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போதே வண்டியோட பிக்கப்பை டெஸ்ட் பண்ணுவோம், எல்லாருமே தெரிஞ்சது தான். அந்த வண்டி வந்து அடிக்கடி நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிலர் ஆஃப் கிளச்சில் ஓட்டுவாங்க. அந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஒருத்தங்க கரெக்டாக கியர் ஸ்லாட் பண்ணி ஓட்டுவாங்க, ஒருத்தங்க ஹையர் கியரில் லோ பண்ணி ஆக்சிலேட்டரில் ஆஃப் கிளச் பண்ணி ஓட்டுவாங்க, ஒரு சிலர் சடன் பிரேக் அடித்து பார்ப்பாங்க, வளைச்சு நெளிச்சு போட்டு பார்ப்பாங்க. எல்லாருமே டெஸ்ட் பண்ணுறது சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக
முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் தான் அனுபவிக்கும். ஸோ அதே சினாரியோ தான் நான் இப்போ முன் வச்சு சொல்கிறேன். ஸோ அதை மாதிரி உங்களுக்கு எல்லா மேடுபள்ளத்துலையும் வேகமாக தான் போட்டு எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் லிங்க் ராட் டயர்லாம் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு சாதாரணமாக நம்ம ஓட்டுற வண்டி பார்த்து ஓட்டுவோம். இதே டெஸ்ட் ட்ரைவ் வர்ற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெமோ கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் அது மாதிரிலாம் பார்த்து ஓட்ட மாட்டாங்க. இது வந்து 100% உண்மை. ஸோ இப்போ இந்த ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால அந்த வண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஏசியும் சரி, நிறைய எலக்ட்ரிக்கல்ஸு சுவிட்சஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்கான்றது செக் பண்ணி பார்க்க வேண்டியது மிகப்பெரிய விஷயம். அது மாதிரி அண்டர் சேசிஸில் நிறைய நேரங்கள் இந்த மாதிரி வண்டிங்க இப்போ ஒரு செடான்லாம் உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் வண்டியை நீங்கள் வாங்குறீங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் அண்டர் சேசிஸு அதெல்லாம் வந்து அடிபட்டிருக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சைடில் அண்டர் விங்லாம் வந்து அடிபட்டு ரிப்பேர் ஆகிருக்கிறது கூட சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் தெரியாமல் ஒரு சிலர் மேடு பள்ளத்தில் விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு அந்த வண்டிக்கு நம்ம தேடி எடுக்க முடியாது. இவங்க வந்து ஷோரூமில் அந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவுக்கு இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டரில் இவங்க போய் சர்வீஸ்னு விடுவாங்க. அந்த மினிமலிஸ்டிக் டைமில் அந்த வண்டியை ரிட்டைன் பண்ணால் தான் அந்த வண்டி வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு அனுப்ப முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த வண்டிக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ அதை மாதிரி இதில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக்லாம் எல்லாரும் அடித்து வேகமாக போடுறதுனால இந்த ரோட்டர்ஸ், பிரேக்கிங் காம்பனன்ட்ஸு, பிரேக் பேட்ஸ் எல்லாமே மற்ற கார் கம்பேர் பண்ணும்போது இல்லை அதே ரேஞ்சில் நீங்கள் ஒரு செகண்ட் ஓனராக பார்க்குற ஒரு யூஸ்டு கார் ரேட்டுக்கு இது கொடுத்தாலுமே அதில் இருக்கிற உங்களுக்கு அந்த தேய்மானத்தோடு இதில் கண்டிப்பாக அதிகமானதாக தான் இருக்கும். கிளச்சு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியாது. இதே ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் காரணம் இன்னும் ரொம்ப நீங்கள் மெனக்கிடணும். ஏன்னா அதுக்கு கிளச்சு போனாலும் காஸ்ட்லி தான். அதே மட்டும் இல்லாமல் கியர் பாக்ஸில் ஏதாவது பிரச்சனைனாலும் பெரிய தலைவலியாக முடிஞ்சிடும். ஸோ இதை மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கிறதுனால என்னையே கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெமோ கார் வாங்கலாமா, ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்க யூஸ்டு கார் வாங்கலாமான்னா அதே பட்ஜெட்டுக்கு நீங்கள் 2வது ஓனர் ஆனாலும் பரவாயில்ல. என்னோட கருத்து நீங்கள் தாராளமாக ஒரு யூஸ்டு காரே பார்த்து வாங்கலாம். அது எப்படி பார்த்து வாங்கணுன்றது நம்ம சேனல்லேயே வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி சப்போஸ் எனக்கு அந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நான் ஓட்டி பார்த்தேன் எனக்கு திருப்தியாக இருக்குது, நான் ஒரு டெமோ கார் வாங்குறேன், இல்லை எனக்கு ஒரு நல்ல டீலில் கிடைக்குது, இப்போ எனக்கு ஒரு 15 லட்ச ரூபா கார் ஒரு வருஷத்தில் எனக்கு பாதி கொடுக்குறாங்க, இல்லை ஒரு பாதிக்கு ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல டீல் வருது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா வருது, அந்த மாதிரி எதுவும் விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணுன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஓனராக வருவீங்க. அதோட ரோட் டேக்ஸ் வந்து நீங்கள் எல்லாம் கரெக்டாக அவங்க பே பண்ணி தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்சூரன்ஸ் பம்பர் டு பம்பர் போட்டு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த வண்டி வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட் ஓனர்ன்ற மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பிராண்ட் நியூ அன்ரெஜிஸ்டர்டு கார் தான். உங்களுக்கு அந்த வண்டி ஒரு வருஷம் முன்னாடி வந்த மாடலாக இருந்தாலும் அடுத்த வருஷம் இல்லை 2 வருஷம் கழிச்சு நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட அந்த டேட்டில் இருந்தால் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகி 15 வருஷம் உங்களுக்கு வந்து லைஃப் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து கவனமாக எடுத்துக்கோங்க. இன்சூரன்ஸில் பம்பர் டு பம்பர் பாலிசி கண்டிப்பாக குறிப்பிட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கூடவே அவங்கக்கிட்ட இன்னும் 2 விஷயங்கள் கேளுங்க. இன்ஜின் பாலிசியில் இன்ஜின் டேமேஜ் கவரும் நம்ம கியர் பாக்ஸுக்கும் கவர் போட்டுக்கிறது நல்லது. எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து மற்ற கார்ஸ் மாதிரி இல்லாத கொஞ்சம் அதிகப்படியான உங்களுக்கு ரஃப் அண்ட் டஃப் வேரண்டர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த 2 பார்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான காஸ்ட்லியான பாகங்கள்ன்றதுனால இதை கண்டிப்பாக குறிப்பிட்டு அந்த இன்சூரன்ஸில் சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு போக வண்டி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு ப்ராப்பரான இன்ஸ்பெக்ஷன் பண்ண தெரிஞ்சக்கூடிய ஒரு மெக்கானிக் வச்சு கண்டிப்பாக அந்த வண்டி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் ரோட்டர்ஸு, டிஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் பிரேக் பைட்லாம் சரியாக இருக்கா, அது போக கிளச் எப்படி இருக்குது, ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸாக இருந்தால் எதுவும் கிளிச்சஸ் எதுவும் இல்லாமல் கரெக்டாக ஷிஃப்ட் ஆகுதா, ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகுதா, இதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ டயரோட கண்டிஷன் எப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேரண்டராக இருந்தது, அன்இவனாக தேஞ்சிருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்தால் சஸ்பென்ஷனில் வேலைகள் இருக்குன்றதும் தெரியும். ஸோ இந்த மாதிரி லிங்க் ராட் டயர் நாய்ஸ் இதெல்லாம் ஏதாவது இருக்குதா, ரொம்ப உங்களுக்கு ஓட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இன்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த மெக்கானிக் அந்த டெக்னீஷியன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் அந்த வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இதை வந்து நீங்கள் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 30,000 போனாலும் பரவாயில்ல, ப்ராப்பராக எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஒரு ஆயில் சர்வீஸும் சேர்த்து அதில் மென்ஷன் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஸோ இந்த வண்டியை நீங்கள் டெலிவரி எடுக்கிற வரைக்கும் நீங்கள் சொல்கிறத அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வேல்யூபிள் கஸ்டமர். அதுவும் டெமோ கார் வாங்குறவங்கள கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு விட மாட்டாங்க. அவங்க வந்து வாங்க வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம்
மெனக்கெட்டு இது சப்போஸ் ரொம்ப அன்இவனாக தேஞ்சிருக்கு, பிரேக் டிஸ்க்லாம் ரொம்ப தேஞ்சிருக்கு, இல்லை பிரேக் பேட்லாம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குன்னா கன்ஃபார்மாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி ஒரு சர்வீஸ் வந்து நீங்கள் பண்ணியே கேளுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஆயில் சர்வீஸ், ஆயில் ஃபில்ட்ரு எல்லாமே மாற்ற சொல்லிடுங்க. எல்லா ஏர் ஃபில்ட்ரு, ஃபியூயல் ஃபில்டர், ஏசி லைனில் வர ஃபில்டர் எல்லாமே நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏசி ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏசி லைனில் எதுவும் லீக்கேஜஸ் இருக்குது, இல்லை கண்டென்சர் காயிலில் லீக்கேஜஸ் இருக்குன்னா அந்த செலவும் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அந்த ஏசியை வந்து அவங்க ப்ராப்பராக அவங்க இது பண்ண சொல்லுங்கள். அந்த வண்டியோட ஏசியில் எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் சொல்லுங்கள். காஸ்ட்லியான பொருள் எதுவும் உங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தால் அதை கண்டிப்பாக அந்த கம்பெனியில் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து பண்ணி கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற பாயிண்ட்டை முன் வச்சு அதில் அப்படியே நின்றுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ இதுக்கு போக நீங்கள் வண்டியை டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் கூட டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக அந்த வண்டி அவங்ககிட்ட வந்து வாங்குகிறோன்னா மினிமம் 1 வருஷம் நீங்கள் இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் மட்டும் வாரண்டி கொடுக்குறேன்றதை கொஞ்சம் எனக்கு மென்ஷன் பண்ணி எழுதி கொடுத்துருங்க. பை பேப்பர் லீகலாக அவங்க கொடுக்குற மாதிரி வாய் வார்த்தையாக இல்லை சொன்னால் நம்பாதீங்க, ஏன்னா அவங்க ஆள் மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லீகலாக ஒரு பேப்பர் எழுதி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் வந்து சேவ் ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கணும் போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சு வாங்கினீங்கன்னா நீங்கள் ஏமாறுறது கண்டிப்பாக கம்மியாகிடும். அதாவது ஏமாறுற சான்சஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட உங்களுக்கு நல்ல லைஃப் வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி லைஃப் ஏதோ ஒரு இஷ்யூ வருதுனாலும் இந்த மாதிரி நீங்கள் முதல்லயே அந்த சர்வீஸ் பண்ணி வாங்குறதுனாலையும் இந்த 2 விஷயம் நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் செய்கிறதுனாலையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சேவ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவும் மெனக்கடுறது ஒரு விஷயமா இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் ஓனராக இருக்கிறனால இவ்வளோ மெனக்கடுறேன், பரவாயில்ல எனக்கு ரேட்டு கம்மியாக இருக்குன்னா மட்டும் இதை செய்யுங்க. அப்படி இல்லை என்னை தனிப்பட்ட விதத்தில் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ்டு காரே அதே பட்ஜெட்டில் ஒரு செகண்ட் ஓனராக இருந்தால் கூட நல்ல கண்டிஷனில் ஒரு நல்லா வச்சிருக்கிற ஒரு யூஸ்டு கார் நீங்கள் பார்த்து வாங்கினா கூட நல்லதாகவே அமையும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு டெமோ கார் அல்லது டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு வாங்கலாமா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க. அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சேனலில் நிறைய யூஸ்ட் கார் ரிவ்யூஸ் ஏற்கனவே இருக்குது, நியூ கார் ரிவ்யூஸும் இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.